இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் ஜூபிலியினுடைய பிரகடனத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக எனக்கு ஒரு பாரத்தை போட்டதினாலே அவருடைய சிலுவையிலே அவர் செய்து முடித்த வெற்றி, இந்த வெற்றியை நாங்கள் பிரசித்தப்படுத்த பொழுது அந்த நேரத்திலே நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே நடக்கும். இந்த நாளிலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை வார்த்தையால் வாசித்து நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 4:18-19 அடிப்படையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமை, ஆண்டவரே, இந்த தேசத்திலே தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இருதய நறுங்குண்ட மக்கள் அப்பா, ஆண்டவரை நறுங்குண்டவர்களை ஆண்டவரை நீர் குணமாக்குற கர்த்தர் அப்பா, உம்முடைய குணமாக்குதல் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே கடந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க சிலுவையிலே ஆண்டவரே, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை நீர் கொடுத்த ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொள்வார்களாக. சிலுவையிலே நீர் அந்த விடுதலையை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த இலங்கை சிறையிலே ஆண்டவரே, உலகளாவிய ரீதியா இருக்கிற சிறைகளிலே எவ்வளவோ துன்பங்களை துயரங்களை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் விடுதலை அடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். ஓ ஆண்டவரே, எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரே, ஊனமுற்றோர்கள் ஆண்டவரே, விதவைகள் ஆண்டவரே, கர்த்தாவே, அனாதைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மறுவாழ்வு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாவதாக. நீர் அவர்களுக்காக சிலுவையிலே, அவருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்தீர் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே, அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், பல விதமான ஆண்டவரே தேசத்தின் சூழ்நிலை நொறுங்குண்டு போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களை குணமாக்குற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, அந்த பக்கமாக ஆண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி பார்ப்பார்களாக. இலங்கையிலே இருக்கிற மாத்திரமல்ல, இந்த உலகளாவிய ரீதியிலே அநேக விதமான நொறுங்குண்ட மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலையை பிரசித்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாள்ல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபம் ஆண்டவர் இந்த வருஷத்திலே அநேக விடுதலைகளை ஆண்டவரை தேசத்தில் உள்ளவர்களை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துறோம். தேசத்துக்கு அப்பாலே உலகளாவிய ரீதியிலே ஆண்டவரே, இனங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம், இனங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, இனங்களுக்குள்ளே ஒரு அன்பு ஆண்டவரே தேசங்களிலே உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ற தேவன் ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் நடக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே ஒரு சமாதான சூழ்நிலை உருவாகட்டும். அங்கே இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க, உம்மை நம்புறவர்களை நீர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்காக நன்றி. இதை தினமும் நாங்கள் ஆண்டவரே இந்த பிரகடனத்தை நாங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அதை விசுவாசிக்கவும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும், பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், நோய்களை சுமந்தார் எனக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காகவும் அதை ஒவ்வொரு மக்களும் அறியட்டும், விசுவாசிக்கட்டும், உடைய விடுதலையை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பிரியமானவர்களே, உங்களுக்கு விசேட ஜெபம் தேவை ஏற்படி தொடர்பு கொள்ள வேண்டி இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரகடனத்தை விசுவாசியுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே மாற்றம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். அதே போல உலகளாவிய ரீதியில இருக்கிற மக்களுக்கும்
யாரெல்லாம் நம்புறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். God bless you. God bless you.